நமசிவாய வாழ்க. மார்கழி மாதத்தினுடைய ராசி பலனை பற்றி பார்க்கலாம். துலா ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கும் பட்சத்தில், இந்த துலாம் ராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானால் பார்க்கப்படுவதால் மிகவும் அற்புதமான காலமாக விளங்குகிறது. திரிகோணம் என்ற ஸ்தானத்தில் யோகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் இணைவு வரும்போது கூடுதல் பலமாகவே காணப்படுகிறது. இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனாலும், தனஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்தானமானது வாக்கு, தனம், குடும்பம் என்ற அமைப்பின் அடிப்படையில் நன்மையை ஏற்படக்கூடிய காலமாக விளங்குகிறது. தனம் என்று சொன்னால் வருமானம் மேலும் பெருகக்கூடிய அமைப்பையும், வாக்கு என்று சொன்னால் ஒருவருக்கு நாம் கொடுக்கின்ற வாக்கு உறுதி, அதை செயலாற்றக்கூடிய தன்மையும் இங்கே காணப்படுகிறது. குடும்பம் என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக கணவன் மனைவியால் பேணி காக்கக்கூடிய அமைப்பு இங்கு இடம்பெறுகிறது. மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைவு பெற்று குருவால் பார்க்கப்படுவதால் தைரியத்தையும் வீரியத்தையும் செயலாற்றக்கூடிய இங்கு காலம் இருக்கிறது. அதாவது சகோதரர் வகையில் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் விளங்குகிறது. நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மாத்துர் ஸ்தானம், சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தில் இந்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதால் சுகபோகத்திற்கு பஞ்சம் இல்லாமலும் தாய்க்கு நல்நிலையை காணக்கூடிய அமைப்பையும் இங்கு இடம்பெறுகிறது. ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் திரிகோணத்திலே சுக்கிர பகவானும் யோகாதிபதி அங்கு திரிகோணத்திலே சம்பந்தப்படுவதனாலும் திருமண நிலையில் உள்ளவர், திருமணம் செய்து கொண்டு இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. ஐந்தாம் இடம் என்று மற்றொரு அமைப்பை பார்க்கப்பட்டால் குலதெய்வத்தினுடைய அருளையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்று எடுத்து காட்டுகிறது. ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ரணஸ்தானம், ருணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாகவும் வருகின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் இடம்பெறும் பட்சத்தில் ஆறாம் இடத்திலே ராகு பகவான் இடம்பெறுவது மிகவும் ஒரு அற்புதமான நிலையாக விளங்குகிறது. லாபத்தை கூட்டியும் விளங்கக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கலத்திரஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் மூன்றாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர். ஏழாம் இடத்திலே சுக்கிரன் பார்வை பெறும் பட்சத்தில் அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொற்காலமாக விளங்குகிறது. எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தையும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அவமானத்தை பெறாமல் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு அங்கு சுக்கிர பகவான் நன்னிலையில் காணப்படுவதனால் இவருக்கு நன்னிலை அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் அந்த ஸ்தானத்தை பார்ப்பதினால் மிகவும் அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி, அதாவது புதன் பகவான் ஏழாம் பார்வையாக சூரியனுடன் இணைவு பெற்று பார்ப்பது மிகவும் பொற்காலமாக விளங்குகிறது. பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கடக ராசியாக வருவதால் அந்த கர்மஸ்தானமாக விளங்கக்கூடிய ஸ்தானம் திரிகோணத்திலே ஒரு திரிகோண செவ்வாய், மறுதிரிகோணத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது செயல் சொல் அடிப்படையில் கருமத்தை பேணக்கூடிய அமைப்பு, தொழில் நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக வரக்கூடிய ஸ்தானம் சிம்ம ராசி.
அந்த ராசி பகவான் சூரியன், சூரியன் அந்த ராசிக்கு 3ஆம் இடத்திலும் அந்த 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலும் இருப்பதினால் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுகிறது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் அயன சயன போகஸ்தானத்து பங்கம் ஏற்படுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. உறவினர்கள் அவர்கள் மருத்துவமனையில் பிடியில் இருப்பார்கள் என்று எடுத்து காட்டுகிறது. நாமும் இப்போது மார்கழி மாதத்தில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். பிறிது ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ட்ரோ குரல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நம சிவாய வாழ்க.